மட்டும் முதலாவது பிடிப்போமா எல்லாம் சரியாயிரும். இப்படிதான் வாலிபலை பிடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண காரியம். நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் லேசு பாத்துக்கிடுங்க. சரி, வாலிப பசங்களை பிடிச்சிட்டீங்க, லேடிஸ்க்கு என்னையா வச்சிருக்கீங்க நீங்க? ஐயோ, இந்த அக்கா மர பத்தி கேட்டுட்டீங்களா? இந்த அக்கா மாதிரி எப்பவுமே பாத்தீங்கன்னா சாயம் பூசுறதுல, பறக்கி போடுறதுல, அது அப்படி இப்படி. இது ரொம்ப லேசுங்க. உலகத்திலேயே லேசான வேலை வீலை பிடிக்கிறதான். வீலை பிடிச்சாச்சுன்னா வீலையும் பிடிச்சிடலாம். இது நாங்க ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கோமா. இது ரொம்ப லேசா சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம்னா பாருங்களேன். ஐயா, இந்த கோயில்ல கொஞ்சோண்டு ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, ஆண்கள்னு. அவங்கள எப்படியா நீங்க உங்க வலைக்குள்ள கொண்டு வருவீங்க? இவங்க கொண்டு வர்றதே எவ்வளவு பெரிய காரியம். அப்ப நாங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இவனால கொண்டு வர்றது ரொம்ப லேசு பாத்துக்கிட்டீங்க. இவங்களுக்கு அங்க வீட்டுல உள்ள அக்கா மாதிரி லேசா தெரியும் விட்டா அவ ஆடுவாவோ, நேரவே டென்ஷன்ல லஞ்சம் வாங்குவாங்க. அதையும் விட மாட்டோம், ரொம்ப கவலைப்பட வைப்போம். கொஞ்சம் கவலைப்பட தண்ணி அடிப்பாங்க. அப்புறம் அப்படியே புகை விட்டு ட்ரெயினுக்கு வீலுக்கு வித்தியாசம் தெரியுமா, சுக்கு சுக்குன்னு பாவாங்க. அப்படியே அலைஞ்சு கடைசியில கெட்ட பேர் எடுத்து குடும்ப மானமே இதனால போச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டுருவாங்க. அப்படியே கடைசியில என்ன செய்வானா, காலத்துல தண்ணியும் கயிறை போட்டு தொங்குவான். நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம். இதுதான் இவியலெல்லாம் கெடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம். பையலை வச்சு ஒரு திருவு, ஐயோ நான் தான் உலகத்திலேயே கெட்ட பையன் பெற்றிருக்கேன்னு சொல்லி புலம்பி தீத்தியே செத்துருவாங்க. வேற பையலோட பாக்கச்சுலாம் நல்ல பையன், தான் பையனை பார்த்தா மாத்திரம் கெட்ட பையன். இதை வச்சே கொண்டு வந்துருவோமே நம்ம ராஜ்யத்துக்கு. ஐயா, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டீங்க, வாஸ்தவம் தான். ஆனா பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் இருக்காங்களே, அவங்கள உங்களால பிடிக்க முடியுமா? இதே பெரிய கஷ்டமா. இந்த விசுவாசிய பிடிக்கிறதுலாம் ரொம்ப லேசான காரியம். இவ வந்து மீன் பிடிக்க போவோம் சொல்லியா உள்ள பாட்டு படி உள்ள வருவாங்க. ஆனா சாதாரண பிடிபட்டு போவோம். வீட்டை நேரம் சொல்லணும், ஐயா பாசம் உண்டு பாசம் இல்ல, முங்கி எடுக்கணும், நின்னுகிட்டு எடுக்கணும். இதுலயே பாதி கூட்டம் வெளியே போயிரும். இன்னும் கோயிலுக்கு வர எல்லாரும் பாதி பேரை தூங்க வச்சிருவோம். தட்டி கொடுத்து நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் தூங்கிடுவான். அதை பார்த்து 4 விசுவாசி டென்ஷன் நினைப்பான். இவன் எப்படி தூங்கலாம் சொல்லி டென்ஷன் நினைப்பான். இந்த கதைகளே வச்சு அப்ப 4 போயிரும். இதுவும் பத்தாதுன்னு சொல்லி கூட்டம் போட்டு பேசி என்ன மாதிரி ஒண்ணு பண்ணிடுவோம் சொல்லுங்களேன். இந்த விசுவாசிய பிடிக்கிறது ரொம்ப லேசு பாத்துக்கிடுங்க. அவன் சத்திய குழப்பம், எல்லா குழப்பம், சத்தியத்தை பேசுவான், சண்டை போட்டு வெளியே போவான். அதுக்கப்புறம் அவன் வெளியே இருந்து சத்தியம் பேச, பாஸ்டர் உள்ள இருந்து சத்தியம் பேச, 2-3 சத்தியம் வர, ஒரே குழப்பம். நம்ம ராஜ்யத்துலதான் நிறைய பேர் வருவாங்க. என்ன பாருங்க, நம்ம ராஜ்யத்துக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. வீல கூட்டு போறது ரொம்ப லேசு. நீங்களும் நம்ம ராஜ்யம் வாங்க. எம்மா நான் வரல. ஐயா, கடைசியா ஒரு கொஸ்டின். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்னையா லாபம்? இது என்ன இப்படி கேட்டுட்டிய? என்ன லாபம்? நீங்கள இந்த வியாதம் படிக்க மாட்டீங்களோ? அதுல சொல்லிட்டுல இடுக்கமான வாசல், ஒரு போற வாசல், நம்ம வாசல் அகலமான வாசல். நிறைய பேரை கூட்டு போண்டா, நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு யாரும் துண்டு விழுந்துடப்படாதுல்ல. அதனால இந்த பெரிய வாசல்ல நல்ல நம்ம ராஜ்யத்துக்குள்ள கூட்டு போனோம்ல, நம்ம ராஜ்யத்தை நடப்பணும். நாங்க ஒத்தையில இருந்து என்ன செய்ய? அம்புடு பேரும் அவன் பாடுக்கு தேவை சாயலுங்க, அங்கிட்டு கிட்ட அழகா இருக்கான். அம்புடு பேர் நாங்க கூட்டு போனது நமக்கு மதிப்பு இல்லன்னா நம்மள எவன் மதிக்க போறாங்க? ஒரு பையன் மதிக்க மாட்டான். அதனாலதான் அங்க பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா முத அந்த ஆதாம் இருக்கேன்ல, அப்பவே அவனை பிடிச்சு உள்ள போட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லன்னா நம்மள வாழ விடுவாராங்க அந்த பெரிய மனுஷன். என் அம்மாடி ஒரு அடி அடிச்சு கொண்டு விடுறது. நம்ம ராஜ்யத்தை விருத்தி செய்யணும், அதுதான் நம்ம நோக்கம். நிறைய பேரை உள்ள வச்சுக்கிடணும். விசாலமான வாசல், அந்த வாசலுக்கு கூட்டி போயிடணும். இதுக்குதான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆதாம் ஏவாள் தொடங்கி வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உங்க ராஜ்யத்துல சேர்த்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தெரியாம போச்சே. ஐயோ இயேசுவே, எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்படி பேசுற பிடிக்கல. என்னது பிடிக்கல? இயேசுவை பத்தி திருப்பி பேசுறது எனக்கு பிடிக்கல. இயேசுவை உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. இயேசு எவ்வளவு நல்லது.